37ஆம் சங்கீதம் 34வது வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்போம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அல்லேலூயா. அருமையான தேவன் ஆண்டவர் நம்மோட பேசுகிற வார்த்தை கவனிங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுடைய வழியை கை கொள்வார்கள். காத்திருக்காம எந்த ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அநேக இடத்துல நாம் போவதற்கு நம்ம தாமதம் ஆகுகிறது. அல்லேலூயா. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா, ஒரு ரேஷன் கடைக்கு போனோம்னா, ஒரு ட்ரெயின் பிடிக்க போனோம், ஒரு ஃப்ளைட் பிடிக்க போனோம், எல்லா இடத்துலையுமே நம்ம காத்திருந்தா தான் நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம போய் சேர முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? நீ கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அப்போதான் அவருடைய வழியை நாம் கை கொள்ள முடியும். அல்லேலூயா. அது மாத்திரல்ல, வழியை கை கொள்வதற்கு மாத்திரமல்ல, நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் இந்த பூமியில உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் யார் காத்திருக்கிறார்களோ ஆண்டவர் நிச்சயமாக இந்த பூமியிலே அவளை உயர்த்துவார். அல்லேலூயா. முதலாவது நீ கர்த்தருக்கு காத்திருந்தா இந்த பூமியிலே உயர்த்து நிச்சயமாய் வரும். ஆமென்.